அதிபர் ஷி ஜின்பிங்கோடு நடந்த சந்திப்புக்கு பிறகு ரஷ்ய அதிபர் புதினோடு சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி. அங்கே யுக்ரைனுடனான போரை விரைவாக முடித்து நீடித்த அமைதி வழிக்கு ரஷ்யா திரும்பும் அப்படின்னு தான் நம்புவதாக ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் மோடி. இது எஸ்சிஓ மாநாட்டினுடைய ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. அதில் குறிப்பாக யுக்ரைன் ரஷ்யா போரில் எந்த தரப்புக்கும் ஆதரவு அளிக்காமல் இந்தியா நடுநிலை வகித்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்குது. சீனாவுடைய தியான்ஜின் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டினுடைய ஒரு பகுதியாக தான் பிரதமர் மோடியும் அதிபர் புதினும் சந்தித்து பேசினாங்க. இந்த சந்திப்பு நடைபெற்ற இடத்திற்கு ரெண்டு பேருமே ஒரே காரில் தான் பயணம் செஞ்சாங்க. இரண்டு நாடுகளுக்குமான வர்த்தக உறவில் சமநிலையை எட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய நீண்ட காலமான கோரிக்கை. 2021ஆம் ஆண்டில் சுமார் $13 பில்லியன் இருந்த இந்தியா ரஷ்யா வர்த்தகம் அப்படிங்கிறது 2024-25ஆம் நிதியாண்டில் 68 பில்லியனாக அதிகரிச்சிருக்குது. இந்த சந்திப்புகளுக்கு முன்னதாக காஷ்மீருடைய பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் 20க்கும் மேற்பட்ட தலைவர்கள் கண்டன பிரகடனத்தில் கையெழுத்திட்டிருப்பதுங்கிறது இந்தியாவுக்கு பெரும் வெற்றியாக கருதப்படுது. மாநாட்டின் தொடக்கத்தில் மோடி, ஷி ஜின்பிங், அதேபோல் புதின் இவங்க எல்லாருமே அருகருகே நின்று சிரித்தபடி இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியானதையும் நம்ம பார்த்துருப்போம். இது உலகின் 3 முக்கியமான தலைவர்கள் ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட முறையில் நல்லுறவு வைத்திருப்பதை காட்டுவதாக இருக்குது அப்படின்னு இந்திய தரப்பிலிருந்து சென்ற அதிகாரிகள் குறிப்பிட்றாங்க. ரஷ்ய அதிபர் புதினை மோடி சந்தித்த போது ரெண்டு பேரும் அன்போடு ஆற தழுவி கொண்டது, இதெல்லாம் காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இது மிகவும் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருந்துச்சு. என்னென்னா, ஒரு பக்கம் அமெரிக்கா வெளிப்படையாக ஒரு மிரட்டலை கொடுக்குது. ரஷ்யாவிலேருந்து நீங்கள் எண்ணெய் இறக்குமதியை நிறுத்தணும், நீங்கள் யுக்ரைன் போருக்கு மறைமுகமாக நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க, அல்லது யுக்ரைன் போரை நீங்கள் தான் வளர்க்குறீங்க, அதுக்கான பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்லாம் கடுமையாக அமெரிக்கா சொல்லக்கூடிய நேரத்தில் ரஷ்ய அதிபர் புதினோட இந்தியா நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் அப்படிங்கிறது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுது. அதேபோல் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் அங்கே இருக்கக்கூடிய சூழலில் அங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. இந்த எஸ்சிஓ மாநாடு அப்படிங்கிறதும் அதேபோல் அதுக்கு முன்னதாக ஜப்பானுக்கு பிரதமர் சென்று வந்த இந்த பயணம் என்பதும் சர்வதேச அரசியலில் உற்று நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம்.